அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காம்பனண்ட். இதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் லோடுங்க. இப்போ இதில் இங்கே அழுத்திட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நட்டை 2 நட்டை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஒன்று அப்படியே ரிலீஸ் ஆகிடும். நான் உங்களுக்கு லோடிங் அன்லோடிங் அப்படின்னு காமிக்கிறேங்க. இது அப்படியே ரிலீஸ் ஆகி இது வந்து 180 டிகிரிக்கு நீங்கள் திருப்பி வைக்கணும். அப்போ திருப்பி என்ன பண்ணணும், அந்த இடத்துல இடறக்கான்னு தெரியல மிஷினில். அதே மாதிரி இது தூக்குறப்ப என்ன ஆகுனா மேலே எங்கன்னா இடிக்குதா, டூலில் இடிக்குதா, அதெல்லாம் பார்க்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை ஸ்டாப்பர் மாதிரி இந்த இடத்துல. இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே போகாது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அடுத்தது இதுவும் ஸ்ப்ரிங் லோடுங்க. 4மே அப்படியே ஹிஞ்ச் மாதிரி வரும். இந்த டிசைன்லாம் தான் நீங்கள் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணணும். எப்படி லோட் பண்ணலாம், எப்படி அன்லோட் பண்ணலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இது எதுவுமே வந்து ஒரு ஃபிக்சரில் என்ன அட்வான்டேஜ்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி. இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்குது காம்பனண்ட். நான் காம்பனண்ட்டை வந்து இங்கே லோட் பண்ண போகிறேன். கரெக்டாக இதில் வச்சுட்டு லோட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து கையை வச்சு இதில் திருப்புவேன். இல்லை அக்ராஸ் ஃப்ளாட்டும் போட்டுட்டு ஸ்பேனர் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கையிலே நிற்குங்க. அடுத்தது ஸ்ட்ரைட்டாகவே வெர்டிக்கல் மிஷினிங் சென்டரில் மிஷின் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக மிஷின் பெட்டில் தான் பண்ண போகிறோம், லோட் பண்ண போகிறோம். அதை தனியாக காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து த்ரூ கூலண்ட் மிஷின்.